டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரிவ்யூ பண்ற ப்ரொஜெக்டர் எல்லாமே 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள தான் வருது. இது நிறைய பேர் நோட் பண்ணிருக்கீங்களா? ஏன் வந்து 35,000 பட்ஜெட்டுக்கு மேல வந்து இந்த ப்ரொஜெக்ட் ரிவ்யூ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம 2 லட்ச ரூபாய் ப்ரொஜெக்டர் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ப்ரொஜெக்டர் பத்தி நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, சைனீஸ் ப்ரொஜெக்டர் அப்படின்னாவே நமக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கு. என்னன்னா சைனீஸ் பிராண்ட், இது ரொம்ப சீப் அண்ட் புவரா இருக்கும், குவாலிட்டியில வந்து இஷ்யூஸ் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ப்ரோ எனக்கு பிராண்டட் ப்ரொஜெக்டர் சொல்லுங்க. சைனீஸ்ன்றது ஒரு பிராண்ட் தான். நமக்கு பிராண்டட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட் நம்ம மைண்ட்ல வர்றது பாத்தீங்க அப்படின்னா எப்சன், அதுக்கப்புறம் வந்து பெங்க். இந்த ப்ரொஜெக்டர் தான் முன்னாடிலாம் நம்ம எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா பிபிடி பிரசன்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்கூல்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. சைனீஸ் பிராண்டுமே ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டியான ப்ரொஜெக்ட்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 lakhs ப்ரொஜெக்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி எக்ஸ்கிமி பிராண்டில் ப்ரொஜெக்ட் வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்றவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துடலாம். அப்படி என்னடா கொடுத்துருக்காங்க இந்த 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஃபியூச்சர் வந்து என்ன டெக்னாலஜி நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக ப்ரொஜெக்டர் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்னும் கூட இந்த ஃபீச்சர்ஸ்லாம், இந்த காஸ்ட்லியாக இருக்கிற ப்ரொஜெக்டில் வர ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொஜெக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். 2025 தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. Horizon 20 எக்ஸ்கிமி பிராண்டில் 4K RGB ட்ரிபிள் லேசர் ஹோம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த RGB அப்படின்றது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த சீப்பான ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு லைட் சோர்ஸ் மட்டும் தான் இருக்கும், LED லைட் சோர்ஸ், சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு, ப்ளூ, க்ரீன் சொல்லிட்டு 3 தனியாக லேசரில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டருக்கான அந்த லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதோட விலை வந்து ரொம்ப கூட வருது. LED லைட் சோர்ஸ் இருக்கிற ப்ரொஜெக்டர்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 1,89,000 ரூபாய் வருதுங்க. எக்ஸ்கிமியில் 3200 ISO லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. ISO லூமன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக சீப் ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் லூமன்ஸ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும், ISO லூமன்ஸ் இருக்காது, இல்லை ஆன்சை லூமன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ISO லூமன்ஸ்ன்றது ட்ரூ டு த வேல்யூ, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் மெஷர் பண்ண லூமன்ஸ் தான் இந்த ISO லூமன்ஸ். அதனால் அத்தென்டிக்காக இருக்கும். இதுதான் பிராண்டட் ப்ரொஜெக்டரில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் GTV லைசன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்னு இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு கொடுத்துட்டு அதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்ட்ராய்டு கொடுக்குறதே வேஸ்ட் இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு சில OTTலாம் வந்து கிராஷ் ஆகும். நம்ம ப்ரொஜெக்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன், ஆண்ட்ராய்டு 12, 13, 15லலாம் பார்த்துருப்போம். அந்த இஷ்யூஸ்லாம் இந்த சர்டிஃபைடுன்னு சொல்கிற இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வர ப்ரொஜெக்டரில் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். நம்ம சீப் பிராண்டட் ப்ரொஜெக்டர்லையுமே நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைடுன்னு இருக்குது. ஸோ அதே தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. IMAX என்ஹான்ஸ்டுன்னு இருக்குது. அவங்க கொடுத்துருக்க அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. நீங்கள் இந்த IMAX தியேட்டர்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த பார்க்குற அந்த ஸ்க்ரீனோட வித்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். டால்பி விஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து 4K வந்து இருக்குது. 1 millisecond இன்புட் லேகு, 240 ஹெர்ட்ஸுக்கான உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. PS5 ப்ரோவோ இல்லை PS5 வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த ப்ரொஜெக்டர் ஜிலேபி மாதிரி. அதே மாதிரி கொடுத்துருக்க அந்த ஸ்பீக்கரை பாருங்கள், ஹார்மன் அண்ட் கார்டன்ற அந்த பிராண்டில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதனால் ஆடியோ கேப்பபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரேட்டிங்ஸும் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. 3D மோட், பீஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணி கூட நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ 3Dக்கான ரியல் 3D ப்ரொஜெக்டர்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட உங்களுக்கு 3D தான் வேணும் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் தாராளமாக வாங்கலாம். கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க HDFCலனா 3,850 ரூபா மைனஸ் ஆகி 1,86,000 ரூபாய் வரும். இது டூ மச் ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பெக்ஸை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. IMAX என்ஹான்ஸ்டு, டால்பி விஷன், ஹார்மன் அண்ட் கார்டனோட ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. HDR10 இருக்குது. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. SGS A+ அப்படின்ற இந்த லோ ஸ்பெக்கிள் இருக்குது. SGS A+ லோ கலர் ஃப்ரிங்கிங் இருக்குது. 0 ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட் இருக்குது. 20x லேசர் சிப்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென் கேமிங்க்கு ஒரு மில்லிசெகண்ட் லேக் VRR அண்ட் ALM டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ப்ராசஸர் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். MT9694 28 GBக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. எல்லா அப்ளிகேஷன்ஸும் சப்போர்ட் பண்ணும். டெடிகேட்டட் இந்தியன் ஆஃபீஸ், நிறைய பேர் வாரண்டி பற்றி கேட்டிருந்தீங்க. இதில் என்ன இருக்குன்னா டெடிகேட்டட் இந்தியன் ஆஃபீஸ் இருக்குது. 90+ அக்ராஸ் இந்தியாவில் உங்களுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எல்லா யூசர்ஸ்க்கும் கொடுக்குறேன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா?
300 இன்ச் வரைக்கும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். த்ரோ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 4.25, அதாவது ஒரு 10க்கு 10 ரூமில் நம்ம 100 இன்ச்சுக்கு மேலே ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். மினிமம் த்ரோ டிஸ்டன்ஸ் வந்து 2.67. இப்போ இது வந்து மீட்டரில் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பிக்சர் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 இருக்குது. 4K அல்ட்ரா HD ஆல் இன் ஒன் ஃபீச்சர் கூகுள் டிவி சப்போர்ட்டோட உங்களுக்கு வருது. ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தது தான். உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரோட எக்ஸ்கிமியோட இந்தியன் ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, சென்னை, ஈரோடு இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த எக்ஸ்கிமிக்கான அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்தது 20 மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்னென்னா இதில் வந்து 2 12 வாட் ஹார்மன் அண்ட் கார்டன் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5700 ISO லூமன்ஸ் இருக்குது. அதனால் இன்னும் கூட உங்களுக்கு பிரைட்டராக இருக்கும். 110%க்கான அந்த BT 2020 கலர் கேமெட் ரேஷியோ இருக்குது. 20,000:1 வியூயிங் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் பிரைட்டராக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணணும். ஹாரிசான் 20 Pro பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4100 இருக்குது. 4100, இது 5700, இது வந்து 3200. ISO லூமன்ஸ் ஏற்ற ப்ரைஸ் ஏறுது பாருங்கள். அதனால தான் பிரைட்டரான டிஸ்பிளே ஹாலில் போட்டு டிவி மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இத்தனை லட்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே ப்ரோ, இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிட்டீங்க. எக்ஸ்கிமி பிராண்டில் என்னோட பட்ஜெட்டுக்கு ப்ராஜெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பார்த்துடலாம். 1,10,000 ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து பழைய மாடலு, சரிங்களா? இது வந்து புதுசாக லான்ச் ஆனது, இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதுலேயே 3 மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்கிமியில் வந்து போர்ட்டபிள் ப்ராஜெக்டர் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா வைப் 1ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து 1080 பிக்சல் நேட்டிவ் தான். அஃபிஷியல் நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் பேட்டரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1.2 ஹவர்ஸ் வந்து மூவி பார்க்கணும், வெளியே எடுத்துகிட்டு போய் கேம்ப் செட்டப் பண்ணும்போது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். 320 ANSI லூமன்ஸ், 2 3 வாட்ஸ்க்கான JBL ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உண்மையிலே நல்லா இருக்குங்க. நான் ப்ராஜெக்டர் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது. மோகோ 2 ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்குது. இது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட லூமன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 400 ISO லூமன்ஸ். பட் குவாலிட்டியான ஒரு ப்ரொஜெக்டர். ஆண்ட்ராய்ட் 11.0 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 8 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். 4K வந்து சப்போர்ட் பண்ணோம். 35,000 ரூபாய் பட்ஜெட் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்கிமியில் 2025 நியூ லான்ச்சில் வந்திருக்க மோகோ 3 ப்ரோ இருக்குது. இது வந்து 52,000 ரூபாய் உங்களுக்கு வருது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 48,749 ரூபாயில் கிடைக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு பேட்டரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பவர் கேபிள் இல்லாமையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ளே டைம் சப்போர்ட் பண்ணும். 130 டிகிரி வரைக்கும் நம்ம அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 2 5 வாட்ஸ்க்கான ஹார்மன் அண்ட் கார்டன் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சரௌண்ட் சவுண்டு வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிமியில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க அந்த மோகோ 4 போர்ட்டபிள் DLP ப்ரொஜெக்டர். ஸோ LED லைட் சோர்ஸ் மட்டும்தான் கிடையாது, இவங்க DLPலையும் வந்து கிங்கு தான். ஸோ DLP பிராண்டு போகணும் அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு LED தான் வந்து லைஃப் கொடுக்கும். பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, போதும் நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். 1080 பிக்சல் ஃபுல் HD கொடுக்குறாங்க. 450 ISO லூமன்ஸ். இதுலேயும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபை இருக்குது. 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் கொடுக்கும். எல்லாமே பேட்டரி ப்ரொஜெக்டர் தான் பாருங்கள், போர்ட்டபிலிட்டி எல்லாமே. அதுதான் வந்து எக்ஸ்கிமியோட ஹைலைட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்களை பார்த்து தான் வந்து மற்ற சைனீஸ் பிராண்ட்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. நீங்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ 55,000 ரூபாய் இதோட ரேட் வருது, சரிங்களா? இதெல்லாம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க அந்த ப்ரொஜெக்டர் தான். இதில் எங்கெங்கே சேட்கோ வந்துச்சு அது தெரியல. ஸோ இதுதான் ஓவராலாக எக்ஸ்கிமியில் இருக்கிறது. ஸோ இது வந்து எல்ஃபின் ஃப்ளிப்புன்னு சொல்லிட்டு இருக்குது, 36,000 ரூபாய். இதுவும் ரொம்ப அவுடேட்டடான ஒரு ப்ரொஜெக்டர், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டரில் அல்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்கிமியில் ஆரா 2 அல்ட்ரா ஷார்ட் த்ரோன்னு இருக்குது. இனிமேல் ஃபியூச்சரில் ரோல் பண்ண போகிறது இதுதான். இது ஒரு லேசர் ப்ரொஜெக்டர் தான். 2,79,000 உங்களுக்கு வருது. 2,80,000 கரெக்டாக விலை சொல்லணும் அப்படின்னா 2,300 ISO லூமன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பாருங்கள், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எங்கேயோ இருக்குது, 10 million:1 நினைக்கிறேன் டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. த்ரோ ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன ரூம்லேயே பெரிய ஸ்க்ரீன் வந்து பார்க்க முடியும். செவத்தோட ஒட்டி வைக்கிற ப்ரொஜெக்டருங்க இது. நடுவில் ஒரு ஆள் போனாலோ ஒரு இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலோ உங்களுக்கு மறைக்கவே மறைக்காது. செவத்தோட ஒட்டி வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒர்த்து தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் அக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்டாண்டும் கொடுக்குறாங்க 15,000 சம்திங்கில். இந்த அக்சசரிஸ்லாம் ஒர்த்தா அப்படின்னு தெரியல, ஆனால் ரொம்ப ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் அக்சசரிஸ் அண்ட் ப்ரொஜெக்டர் எல்லாத்தோட லிங்க்கும் ஒன்று கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸ்கிமி பிராண்ட் மாதிரியே உங்களுக்கு பெங்க் இந்த மாதிரி மற்ற பிராண்ட் ஏதாவது ரிவ்யூ பண்ணாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ஃப்யூச்சரில் வந்து நம்ம எதை நோக்கி போகிறோம், அவங்க கொடுத்துருக்க அந்த டெக்னாலஜி பற்றி இதே மாதிரி ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த பிராண்டை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.